ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சிநேகிதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய விளையாட்டு பொருள்களுக்காகவும் நம்மளுடைய சில தேவைகளுக்காகவும் நாம பயன்படுத்துற இந்த லேசர் லைட்டை பத்தின தகவல்களையும் அதனுடைய ஆபத்தையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க. இது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிற விளையாட்டு பொருள்களும் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த பொருள்களாகவே பெரும்பாலும் இருக்கின்றன. அந்த மாதிரி பொருட்கள்ல ஒண்ணுதான் இந்த லேசர் லைட் மற்றும் லேசர் லைட் சார்ந்த விளையாட்டு பொருட்கள். அந்த மாதிரி லேசர் லைட் சார்ந்த விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது அதனுடைய விளைவுகளையும் அதனுடைய விபரீதங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கும் போது அந்த லேசர் லைட்டினுடைய தன்மை, அதாவது எந்த டைப் லேசர் லைட்டுன்னு பார்த்து வாங்கி கொடுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதாவது இந்த லேசர் லைட்டுகளுடைய விளைவுகளையும் விபரீதங்களையும் மையப்படுத்தி இதை 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. அதாவது லேசர் லைட்ல மொத்தம் 4 வகையா சொல்லப்படுறாங்க. அதாவது இதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2, இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3R, மூன்றாவது வகை கிளாஸ் 3B, நான்காவது வகை கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லப்படுற இந்த 4 வகை லேசர் லைட்டுகள் நாம பயன்படுத்தப்படுறோம். இந்த மாதிரி 4 வகை லேசர் லைட்டுகள்ல முதல் 2 வகையான கிளாஸ் 2 மற்றும் கிளாஸ் 3R பொதுவாகவே விளைவுகள் மிக குறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதனுடைய வெளிச்சம் நம்மளுடைய கண்களிலோ கைகளிலோ அதாவது தோள்களின் மேலோ படும்போது எந்த விதமான அதிக பக்க விளைவுகளை ஏற்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மற்ற 2 வகை, அதாவது கிளாஸ் 3B மற்றும் கிளாஸ் 4 வகை லேசர் லைட்டுகளினுடைய ஒளிக்கற்றைகள் நம்மளுடைய கண்களிலும் தோள்கள் மீதும் படும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. அதாவது கண்களில படும்போது நம்மளுடைய பார்வை இழக்கும் அபாயம் ஏற்பட வாய்ப்புகள் மிகவே அதிகம். அதே சமயம் நம்மளுடைய தோள்களின் மேல் படும்போது தோல் வியாதிகள் வர மிகவும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 வகைகள்ல நாம வாங்குற லேசர் லைட் எந்த வகைன்னு ஒவ்வொரு பொருட்களையும், அதாவது லேசர் சார்ந்த பொருட்கள்ல கண்டிப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அவ்வாறு நாம வாங்குற பொருட்கள்ல அந்த மாதிரி குறியீடுகளை பார்த்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த முதல் வகை லேசர் லைட்டுகளான அதாவது கிளாஸ் 2 வகையினுடைய அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 1 milliwatt அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஒளிக்கற்றை விகிதம் பார்த்தீங்கன்னா 46 அடி தூரம், அதாவது 14 மீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய பவர் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அதே கிளாஸ் 3R, அதாவது இரண்டாம் வகை லேசர் லைட் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 1 milliwattsல இருந்து 4.99 milliwatts வரைக்கும் இதனுடைய அவுட்புட் பவரானது இருக்கும். அதே சமயம் இதனுடைய ஒளிக்கற்றை பார்த்தீங்கன்னா 104 அடி, அதாவது 32 மீட்டர் வரை செல்லக்கூடிய ஒளிக்கற்றையை உடையது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3B, அதாவது மூன்றாவது வகை லேசர் லைட்டினுடைய அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 5 முதல் 499 மில்லிவாட் பவர் உடையது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஒளிக்கற்றை விகிதம் பார்த்தீங்கன்னா 330 அடி, அதாவது 100 மீட்டர் வரை செல்லக்கூடிய திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடைசியாக சொல்லப்படுகிற கிளாஸ் 4 அப்படின்ற இந்த லேசரினுடைய அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 500 மில்லிவாட்டுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இதனுடைய ஒளிக்கற்றை விகிதம் பார்த்தீங்கன்னா 740 அடி, அதாவது 225 மீட்டர் தூரம் வரை செல்லக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு அபாயம் மிகுந்த இந்த கடைசி 2 வகை லேசர் லைட்டுகளை நாம் உபயோகப்படுத்தாமல் இருப்பது நமக்கும் நம்முடைய குழந்தைக்கும் மிகவும் உபயோகமா இருக்கும் அப்படின்றது இதுல முக்கியமான விஷயம். அதிக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த லேசர் லைட்டுகளை பயன்படுத்தி தொலைதூரத்தில் உள்ள போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்த முடியும் என்பதற்காகவும் விமான இயக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்த முடியும் என்பதற்காகவும் சில நாடுகளில் இந்த லேசர் அட்டாக்னு சொல்லப்படுற இந்த லேசர் உபயோகத்தை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய
பயன்கள் அதிகம் இருந்தாலும் இதனுடைய விளைவுகள் மிக அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியானது நமக்கு பல வகையான பயன்களை கொடுத்தாலும் அதிலே ஒளிந்திருக்கிற இது போல சில தீமைகளை நாம் இனம் கண்டு பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய இந்த தொழில் வளர்ச்சி நமக்கு மிகவும் பயனையும் பயனுள்ளதாகவும் அமையும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கிற இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தகவல்களை அனைவருக்கும் ஷேர் செய்யவும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.